இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் கடற்படை தளபதி கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. அமெரிக்காவின் பாரிய விமானந்தாங்கி போர்க்கப்பலாகிய ஆப்ரஹாம் லிங்கனின் மாலுமிகள் காயமடைந்திருப்பதை அமெரிக்கா உறுதிப்படுத்தியிருக்கிறது. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று மார்ச் மாதம் 26 2026 வியாழக்கிழமை ஈரானிய போர்க்களத்தின் 27வது நாள் இன்று. எனவே புதன்கிழமை இரவும் வியாழக்கிழமை காலை வேளையிலும் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்கலாம். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய கடற்படை தளபதியை தாங்கள் கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் அறிவித்திருக்கின்றார். அவருடன் இணைந்து மேலும் பல முக்கியமான மூத்த தளபதிகள் கொல்லப்பட்டதாகவும் புதன்கிழமை இரவு இடம்பெற்ற வான்வழி தாக்குதலில் இவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது குறித்து ஈரானிய தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த தளபதி இருக்கிறது தானே, அதாவது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய கடற்படை தளபதி, அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அலி ரேசா டாங்சிரி என்று சொல்லப்படுகிறது. அலி ரேசா டாங்சிரி இப்ப நீங்க படத்தில் பார்க்கிற இவர் வந்து இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையிலும் IRGC-யிலும் அதனுடைய கடற்படையிலும் மிக மிக முக்கியமான ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என்று சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக தற்பொழுது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கின்ற ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதற்கும் அதனை ஈரான் பாதுகாப்பதற்கு அங்கே கடற்கண்ணிவெடிகள் புதைக்கப்படுவதற்கு அனைத்துக்குமே வந்து பொறுப்பாக இருந்தவர் டாங்சிரி என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. எனவே அவர் கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இவர் வந்து அந்த சிறிய வகை படகுகளை கொண்டு வேகமான தாக்குதல்களை நடத்துகின்ற ஒரு வகையான கடற்படை போர் யுக்தி என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய பேர் வந்து அசிமெட்ரிக் என்று அசிமெட்ரிக். அப்படியான ஒரு போர் நுணுக்கத்தில் மிகவும் சிறந்தவர் என்று சொல்லியும் அதில் வந்து ஒரு கைதேர்ந்த தளபதி என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. எனவே ஈரானிய தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். அரேபியன் கடலில் தரித்து நிற்கின்ற அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான விமானந்தாங்கி போர்க்கப்பல் USS ஆப்ரஹாம் லிங்கன், அதனுடைய பணியாளர்கள் சிலர், மாலுமிகள் சிலர் காயமடைந்திருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அமெரிக்க கடற்படையினுடைய மிக பெரிய ஒரு அணி வந்து 5th ஃப்ளீட் என்று சொல்லி அது மத்திய கிழக்கில் தான் நிலை கொண்டிருக்கிறது. 5th ஃப்ளீட் அவர்கள் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஆப்ரஹாம் லிங்கனில் பணிபுரிகின்ற சில மாலுமிகள் காயமடைந்திருப்பதாக. என்ன காரணத்தால் இவர்கள் காயமடைந்தார்கள் என்கின்ற விவரம் வந்து வெளியிடப்படையில. இருந்தாலும் நேற்று நாள் முழுவதும் செய்தி பரவி கொண்டிருந்தது ஈரானினுடைய தாக்குதலில் ஆப்ரஹாம் லிங்கன் சேதமடைந்திருப்பதாக. எனவே நேற்றைய அந்த செய்திக்கும் இன்று என்ற செய்திக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, ஈரான் நடத்திய தாக்குதலில் தான் அவர்கள் காயமடைந்தார்களா என்பது சம்பந்தமாக அமெரிக்க தரப்பில் எந்த ஒரு செய்தியும் சொல்லப்படையில. இருந்தாலும் மாலுமிகள் காயமடைந்திருப்பதை இப்பொழுது 5th ஃப்ளீட் எனப்படுகின்ற அமெரிக்காவினுடைய கடற்படையினர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மத்திய கிழக்கின் பல நாடுகளை இலக்கு வைத்து புதன்கிழமை இரவும் வியாழக்கிழமை காலை வேளையிலும் ஈரான் பல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் மிசைல்ஸ் தாக்குதல்கள் போன்றவை சரமாரியாக நடத்தப்பட்டிருக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் வந்து அபுதாபி நகரத்தில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு மிசைல்ஸ் ஒன்று ஏவப்பட்டிருக்கிறது. அந்த மிசைல்ஸ் வந்து அபுதாபி நகரத்தினுடைய வான்பரப்பிற்கு தானே அதில் வச்சு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது இன்டர்செப்டரால் வந்து தடுத்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு தெரியும் ஏவுகணையினுடைய சைஸ் எந்த பெருசாக இருக்கும் என்று சொல்லி. அப்போ அதனுடைய அந்த இரும்பு துண்டுகள் வந்து கீழே விழணும். அது வந்து பொறுத்த ஒரு இடத்துல வந்து எங்கேயோ அதிகமான ஆக்கள் புழங்கின இடத்துல வந்து விழுந்திருக்கு போற இடக்கு அபுதாபி நகரத்தில் அதில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3க்கும் அதிகமானவர்கள் வந்து காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏராளமான வாகனங்கள் இதிலே சேதமடைந்து சில வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நிறைய கார்கள் வாகனங்கள் பார்க் பண்ணி இருந்திருக்கும் போற இடக்கு அந்த இடத்துல வந்து அந்த இரும்பு துண்டுகள் விழுந்ததன் காரணமாக இந்த சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உயிரிழந்த 2 பேருடைய விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. ஏனென்று சொன்னால் இப்ப இந்த யுத்தம் ஆரம்பிச்ச பிறகு இங்க உயிரிழப்பவர்கள் வந்து அதிகமானவர்கள் வந்து வெளிநாட்டவர்கள் தான். இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள், பங்களாதேஷ்காரர்கள் என்று சொல்லி வெளிநாட்டவர்கள் தான் கூடுதலாக உயிரிழக்கிறார்கள். எனவே இந்த 2 பேரும் யார் என்கின்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை. பஹ்ரைனிலும் இன்று காலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய முஹார்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆளுநர் மாளிகை, அந்த ஆளுநர் மாளிகை வளாகத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதிலே வந்து பாரிய தீப்பிழம்பு எழுந்ததாகவும் சில மணி நேர போராட்டங்களுக்கு பிறகு அந்த தீ கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும்
பஹ்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேவேளையில் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்தும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக சவுதி அரேபியாவினுடைய கிழக்கு பகுதியை இலக்கு வைத்து பல ட்ரோன்கள் இன்று காலையில் ஏவப்பட்டதாகவும் அவை வெற்றிகரமாக தடுக்கப்பட்டுள்ளதாகவும் சவுதி அரேபிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே போல சிமிலர் அட்டாக்ஸ் குவைத்திலும் நடைபெற்றிருக்கிறது. அங்கும் ஏவுகணைகள் பல ஏவப்பட்டு அவை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக குவைத் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலில் 2 இடங்களில் முக்கியமான தாக்குதல்கள் இடம்பெற்று அதில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். முதலாவது தாக்குதல் எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னா கஃபீர் கசிம் என்று சொல்லப்படுற ஒரு நகரம், அதாவது இஸ்ரேலிய அரேபிய நகரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கஃபீர் கசிம் என்று சொல்லப்படுற நகரம், அங்க இடம்பெற்ற ட்ரோன் தாக்குதலில் 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதே போல இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவிவிலும் இன்று ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே 2 பேர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2 தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். தன்னுடைய ட்ருத் சோஷியல் இணையதளத்தில் முதலாவது தகவல் நேட்டோ நாடுகள் மீது கட்டும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார். மீண்டும் இது எத்தனையாவது தடவை என்று தெரியல, மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நேட்டோ நாடுகள் மீது. பொறுத்த நேரத்தில் எங்களுக்கு அவர்கள் உதவி செய்யவில்லை, எங்களை கைவிட்டு விட்டார்கள், நன்றி மறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திரும்ப அந்த வசனத்தை சொல்றார். இதுக்கு முதலும் பல தடவை நேட்டோக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருந்தவர். நேட்டோ எதிராக, ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக பல தடவை சொல்லியிருந்தவர். ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மறக்காம சொல்ற வசனம் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் சொல்லி போட்டு கடைசியை சொல்லுவார், இவன் உதவி எங்களுக்கு தேவையே இல்லை, நாங்கள் பலமான நாடு, நாங்கள் பலமா தான் இருக்கிறோம், ஏற்கனவே யுத்தத்தை வெண்டுட்டோம், அங்க ஈரான்ல ஒன்றுமே இல்லை, இவன் உதவி எங்களுக்கு தேவையே இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன் என்று சொல்லுவார். புறா திருப்பி ஒரு 5 நாள் கழிச்சு எங்களுக்கு நேட்டோ உதவி செய்யலை, நேட்டோ கைவிட்டு சொல்லி திருப்பி சொல்லுவார். இப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வாரீங்க? நேட்டோ உங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்ல வாரீங்களா, செய்ய வேண்டாம் என்று சொல்ல வாரீங்களா? இதே தான் பிரித்தானியாவுக்கு நடந்தது. பிரித்தானியா எங்களுக்கு உதவி செய்யலை, பிரித்தானியா எங்களை கைவிட்டுட்டது, நீண்ட கால நட்புறவு நாடு எங்களை பொறுத்த நேரத்தில் கைவிட்டுட்டது. இதுவே அந்த கால பிரதமர் வின்சன் சர்ச்சிலாக இருந்திருந்தா இத்தனைக்கு நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருப்போம், எங்களுக்கு பிரித்தானியா உதவி செய்திருக்கும் என்று சொல்லி எல்லாம் கணக்கு சொன்னவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அவரெல்லாம் சொல்லி ஒரு 2-3 நாள் கழித்து பிரித்தானியா ஒரு முடிவெடுத்தது, ஓகே நாங்கள் இனி உதவி செய்யலாம், ஆனால் வரையறுக்கப்பட்ட லிமிட்டட் உதவிகள் செய்வோம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து அறிவிக்கும் போது உடனே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிக்கை விட்டவர், எங்களுக்கு பிரித்தானியாவினுடைய உதவி தேவையே இல்லை, இது சரியான டூ லேட், நாங்கள் ஏற்கனவே யுத்தத்தில் வேண்டுட்டோம், உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி சரி என்று பிரித்தானியா அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டு பேசாமல் இருந்தது. பிறகு 2-3 நாள் கழிச்சு டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை விட்டவர், பிரித்தானியா எங்களுக்கு உதவி செய்யலை, நேட்டோ எங்களுக்கு உதவி செய்யலை என்று சொல்லி. எனவே என்னதான் சொல்ல வாரீங்கள் என்றது மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. சரி, அந்த குழப்பம் ஒரு பக்கம் இருக்க, இங்கே இன்னும் ஒரு அறிக்கையும் பெற்றிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஈரானிய பேச்சுவார்த்தை குழு இருக்குத்தானே, அந்த பேச்சுவார்த்தை குழு மிகவும் வித்தியாசமானது, ஸ்ட்ரேஞ்சானது. பொது வழியில் சொல்கிறார்கள் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தல என்று சொல்லி, எங்களுக்கு ரகசியமாக எங்களை கெஞ்சுகிறார்கள், ஒரு டீலுக்கு வருவோம் என்று சொல்லி. எனவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறார்கள், வித்தியாசமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதுவும் ஒரு மாறுபட்ட கருத்தை தான் இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முதல் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தவர், ஈரானில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், பேச்சுவார்த்தை ஆரம்பித்து ஏற்கனவே 2 நாள் போயிட்டுது, நல்ல ஒரு குழுவை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம், அந்த குழுவினர் மிக அருமையான குழுவினர், நல்ல குழுவினர், எங்களோட இணக்கமாக போகின்றார்கள், பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக போய்கொண்டு சொல்லி பெரிய ஒரு அறிக்கை விட்டவரா விடையிலையா? அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில், ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாம் பாவிக்காமல் முழுக்க கேபிட்டல் லெட்டர்ஸில் ஒரு அறிக்கை. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த அறிக்கை தான் இதை விட்டவரா இல்லையா? அதில் ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவை பாராட்டி இருந்தவரா இல்லையா? இப்போ சொல்றார் அவர்கள் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறார்கள், பொது வழியில் ஒன்றை சொல்கிறார்கள், ரகசியமாக வேற ஒன்றை சொல்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லி வச்சுக்கார். எனவே அந்த ஈரானிய குழு யார் என்றதான் நீங்க பெரிய மர்மமாக கிடக்குது. ஏன்னு சொன்னா அரசாங்கம், ஈரானிய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் போகல, அப்படி ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கவே இல்லை என்று சொல்லி ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்கார். அப்ப அதை விட இன்னும் ஒரு குழு பேச்சுவார்த்தை நடத்து என்று சொல்லி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப சொல்லி கொண்டு வரார். யார் அந்த குழுவினர், அவர்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்கள், உண்மையிலேயே ஈரானிய குழுவினரா என்ற ஒரு பலத்த சந்தேகம் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்குள்ள அந்த பேசப்படுற விஷயங்கள் ரகசியமாக இருக்கும். என்னென்று முதல்ல தெரிய வராது, போக தான் தெரிய வரும் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்ட என்று சொல்லி. அது பொதுவானது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுற அந்த குழுவே ரகசியமாக இருக்குது, அவர்கள் யாருண்டே தெரியாமல் இருக்குது. தானே யுத்த காலத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்து கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.